ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 1ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை நவமி மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். சிம்ம லக்னம், இருப்பு 5 நாழிகை 15 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 8:47 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 6:48 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோஹிணி. நாமயோகம் இன்று காலை 6:56 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று காலை 10 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 8:47 மணி வரை 8:47 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:48 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 6:48 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சர்வேஸ்வர வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சந்திரன், மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் குரு, கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது, கன்னிராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நாள். நீங்கள் எதிர்பார்த்த அந்த வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற சில உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதுவும் அந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இந்த நேரத்தில் உங்களுக்கு கூட்டாளிகள் ரொம்ப பக்க பலமாக இருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கடைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். எதிர்பாராத ஒரு சில நல்ல திருப்பங்களை நீங்கள் இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணக்கப்படி தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கார். இருந்தால் கூட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் அப்படியே டிராவல் பண்ணி கேதுவுடன் இணைகிறார். இன்றைக்கி நீங்கள் எதிர்பாராத சில ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடியும். அதேமாதிரி உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சில முன்னேற்றங்களை கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடலில் ஒருவித
ஒருவித சோர்வு அசதி தோன்றி மறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முன்னேற்றங்கள் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக சில முன்னேற்றங்களை காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதிவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள். ஏன்னா சூப்பரானாக்கல உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாள். அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடன் சூரிய பகவான் இன்று இணைகிறார். அற்புதமான மனோதைரியம் அதிகமாகும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிலவும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை அனுபவிக்கலாம். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றி அருமையாக ஒரு முன்னேற்றம் காண வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். 2ஆம் இடம் அப்படிங்கிற தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானுடன் சூரிய பகவான் இன்று இணைகிறார். அற்புதமான ஒரு நாள். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதை மகிழ்விக்க செய்யும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். குடும்பத்தினர் ஆதரவாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிட்டு பச்சை கற்பூரம், இப்போ நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கிறது, ஒரே ஒரு பிட்டு வாங்கி உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான். உங்கள் ஜென்ம ராசியில் கேதுவுடன் இணைகிறார் சூரிய பகவான். கொஞ்சம் உடலில் உஷ்டம் அதிகமாகும். ஒரு டென்ஷன் அதிகமாகும். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். இருந்தாலும் இன்னைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களை அளிப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமுடன் மேற்கொள்வது நல்லது உத்தியோகத்தை. அதேமாதிரி மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுவோம். எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பது நல்லது. மாற்று மருத்துவத்தை நாடுவர்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்றையை விட இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு நாள் தான் சொல்லணும். ஏன்னா மனக்குறைகள் அகன்று ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இந்த சந்திர பகவான் அதி அற்புதம். அதேமாரி இன்றைக்கி 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன்ன சயன்ன போகஸ்தானம் விருப்பஸ்தானத்தில் இந்த கேது பகவானுடன் சூரிய பகவான் இணைகிறார் இன்றைய தினம். அதனால் இன்றைக்கி எதிர்பாராத ஒரு அருமையான சுப செலவு உங்களுக்கு வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அதேபோல் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகள் முக்கியமாக சில வேலைகளில் ஈடுபட்டு மனமகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பிலை கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக ரொம்ப கவனமாக தாங்க இருக்கணும்னு நிற்கும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது. நான் சாதாரணமாக எல்லா ராசிக்குமே சொல்லுவேன், சந்திராஷ்டமம் அப்படின்னாலே ப்ரீகாஷன், கவனமாக இருங்கோ அப்படின்னு தான். ஏன் அப்படின்னா என்னோடய பாயிண்ட்லேருந்து நான் சொல்லித்தான் ஆகணும். சரியா? கேட்குறது கேட்காது அவங்கவுங்க இஷ்டம், அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னா சாதாரணமாக ரிஷபம் துலாம் கடகம் இந்த 3 ராசிக்கு சந்திர பகவான் அந்தளவுக்கு பெருசாக பாதகங்களை கொடுக்க மாட்டார். அப்படின்னாலும் சந்திராஷ்டமத்தில் ஒரு குட்டாவது வச்சுட்டு போவார் நக்குன்னு. அந்த குட்டை நம்ம தாங்க முடியுமா தாங்க முடியாதான்னு நமக்கு தெரியாது. அதனால தான் எல்லா விஷயங்களும் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. சில நேரங்களில் எரிச்சல் தரக்கூடிய சம்பவம் நடைபெறலாம். அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. படிக்கிற குழந்தைலாம் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வைக்கிற மாதிரிலாம் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி உத்தியோகஸ்தர்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கலாம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் மேடை பேச்சுக்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். ஏன்னா களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக 7ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை இன்றைக்கும் பார்க்குறாரு. அதி அற்புதமான ஒரு நாள். 10ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான், அதாவது அங்கே கேது பகவான் இருக்கார் 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில். அவரோட இன்றைக்கி சூரிய பகவான் இணைகிறார். அதனால் இன்றைக்கி பொறுப்புகள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். இருந்தாலும் இன்முகத்துடன் செய்து முடித்து மனமகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி உத்தியோகஸ்தர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அதி அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்வன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். இன்றைக்கி 9ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானுடன் சூரிய பகவான் இணைகிறார். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அதி அற்புதமாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் தனித்தன்மையாக செயல்படுவார்கள்.
தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான். மனசில் லைட்டாக குழப்பம் இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக செயலாற்றுவீர்கள். இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் இன்றைக்கி அந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானுடன் சூரிய பகவான் இணைகிறார். மனதில் சில நேரங்களில் குழப்பங்கள் கொந்தளிக்கக்கூடும். உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. அமைதி மேற்கொள்வது நல்லது. யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உடல் அளவில் சிறிய சிறிய பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏதாவது ஒன்று பொன் இந்த தங்கம் வாங்குறதுக்கு போயிடுவீங்க, வெள்ளியாவது வாங்கிடுவீங்க, இல்லை ஆடை ஆபரணம் ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 7ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானுடன் சூரிய பகவான் இணைகிறார். வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் என்பதால் குடும்பமானவரை அமைதியாக செயல்படுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் விரிவடையும். சமூக அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கை பிரகாசமாக அமையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து டைமண்ட் கல்கண்டு அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பா இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இனிப்பான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான், 6ஆம் இடத்துல சூரிய பகவான் கேது பகவானுடன் இணைகிறார். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானங்கள். அதில் சூரிய பகவானும் கேது பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி அதுவும் சந்திர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்கள். இதில் ஏகப்பட்ட அந்த 3 கிரகங்களும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு வலிமையை சேர்க்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வினை, அதாவது தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியாக மாற்றக்கூடிய எண்ணங்கள் உருவாகி அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சாதகமான பலன்கள் கண்டிப்பாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நளினமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். படிக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கி அதி அற்புதமான ஒரு படிப்பு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ட்ராப் தேன், அரை ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன், பிடிச்சிருந்தா 1 ஸ்பூன் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அரை ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.